Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த டாக் எபிசோட் இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நீயா நான் அடுத்த எபிசோடு வந்திருக்கு. அதுவும் டாக் எபிசோட் அளவுக்கு இல்லைன்னாலும் இது ஒரு விதமான கலகலங்கிற போகிற ஒரு எபிசோட் தான். ஆனால் அதுலேயுமே கோபியை கடுப்பாக்கிய டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். ஸோ டேடும் அவங்களோட பிரின்சஸும் லிட்டில் பிரின்சஸும் அந்த பக்கமும், அந்த பிரின்சஸை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க இல்லை பவுன்சஸ் அவங்க இந்த பக்கமும். ஸோ ஹஸ்பண்ட் வெர்சஸ் ஒய்ஃப் வெர்சஸ் டேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன எதுங்கிறத பார்த்தோம்னா இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எபிசோட் தான். இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. அப்புறம் ஒண்ணு சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. ஆமா, நீங்க அதிர்ச்சியா இருந்துச்சு. இதுல தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி குடுத்தனம் போறது நம்ம பண்பாடே இல்லையே. தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதா. இல்ல சார், இது இனிமேல் இது பண்ணுங்க சார். கல்யாணத்துக்கு பிறகு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல. என்னது சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல. இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேக்குறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. அவங்க வந்து அப்பா பக்கத்துலயே இருக்கணும்ங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். இதுதான் அந்த டிசிஷனா? எப்பா நம்ம வீடு பக்கத்துல ஒரு வீடு பாரு, நாங்க அங்க வர்றோம். இதைத்தான் சுத்தி சுத்தி பெரியவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம்லே, தப்பு இல்லை. பெரியவங்க கிட்ட கேட்கணும்னா எல்லா பெரியவங்க கிட்டையும் கேளுங்க. உங்க அப்பா அம்மா, அவர் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் கலந்து கேட்கணும். உங்க அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி அங்க பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கா, அங்க நாங்க குடி வர போறோம். எல்லாரும் பெரியவங்க தானே. அப்படி இல்ல, ஜெனரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு அதான் அவரும் சொல்றாரு. அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓஹோ, ஆமா. இப்போ எங்க மாமனார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் படி ஓஎம்ஆர்லயே நாங்க இருந்திருப்போம். நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணெல்லாம் பிறந்த உடனே ஏய், என்ன நக்கலா? டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். அப்ப கஞ்சியாக்கு ஊத்தி வெண்ணமாவல ஊருகா இருக்கு, கஞ்சி இல்ல. ஏய், கஞ்சியே இல்லையா உங்களுக்கு? விறுவிறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னமா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்க அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லி போறா, சாப்பிடும்போது போய் நீங்க அழ வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏன்னா உங்க அப்பா அவர் வைஃப் கிட்ட கேட்பாருங்க, உங்ககிட்ட கேட்கிறாரு. எதை கொண்டு ஏதோ சேர்க்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே தேவையில்லை. அதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பா இருந்தா இது பண்ணுவாரு அதை நோட்டுவாருன்னா நீங்க உங்க அப்பா கூட இருக்க வேண்டியதானே. எதுக்கு அப்பாவை போற இன்னொருத்தனை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு தக்காளி சட்னி, ஒரு தக்காளி சட்னி கேட்டு அன்னைக்கு வேணா பாருங்க, எங்க அப்பா வந்து என்கிட்ட வேலை வாங்கியிருக்க மாட்டாருன்னு சொல்றீங்கல்ல, அப்படியே ரிவைண்ட் பண்ணி போய் பாருங்க. உங்க அப்பா அன்னைக்கு உங்ககிட்ட தக்காளி சட்னி செய்ய வேணாம்னு சொல்லியிருப்பாரு தவிர எனக்கு தக்காளி சட்னியே வேணாம்னு சொல்லிருக்க மாட்டாரு. அவரோட வைஃப்ட போய் கேட்டிருப்பாரு. அப்ப அவங்க அழுதுருக்கோம், எங்க அப்பா நான் கேட்டிருப்பாரு. அப்ப அப்படியே சைக்கிள் மாதிரி போனது. அவங்க அப்பா அவங்க வைஃப்ட கேட்டிருப்பாரு. காரணத்தை சொல்லுனா அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி? சார் நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்றேன்றேன். இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சு வாங்கி இந்த டைம்ல என்ன வச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் கேளுங்க சார். நானா? இல்ல இப்ப சொன்னீங்கல்ல நான் கட் பண்ணி தர்றேன் நீ சும்மா இருன்றதுக்கு எதுக்கு நீங்களே செய்ய வேண்டியதானே? உங்களை கைடு வேற பண்ணணுமா? இவர் தான் அவங்க அப்பாவா? ஏன் சார் அன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி சார் சாப்பிட்டீங்க? நீ இருக்கிற சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்பனும் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். நக்கல்யா அவனுக்கு. அவங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமானா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. என்னன்னா அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு அதுக்கு எல்லாத்தையும் 4 கடையில கேட்டு கேட்டு போவீங்களா? அது அந்த விலைக்காக சொல்லுவாங்க. பூ அநேகமா எல்லா இடம் ஒரே விலையா. அது உங்க அப்பா சொல்லல, உங்க அப்பாவுக்கே யாரோ ஒரு மூத்த குடி சொல்லி வச்சிருக்காங்க 4 கடை கேட்டு பாருங்க சார் அப்படின்னு. அதுக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் 4 கடையா கேட்டு கேட்டு போறாங்க. இதுதாங்க உண்மையான டேட்ஸ் லிட்டில் பிரின்ஜே.
ஒரு அறிவியல் புஸ்தகம் அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அடிச்சிருக்கேன். அப்பா எங்களை அந்த மாதிரி வளர்த்திருக்காங்க கஷ்டப்பட்டு. ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அதுல கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அனுபவம். நல்ல விஷயம் தானே. சரியா நாலு கிடையாம இது ஒரு நல்ல வளர்ப்பு. அத அவங்க உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதையே நீங்க மாத்த ட்ரை பண்றீங்க. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். நீங்க 2K கிட்டா நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். மத்த சிக்கன் மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு நான் அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு என்ன புரியல, உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. இல்ல உங்க அப்பா 4 கடை ஏறி இறங்கி பார்க்க சொல்லியிருக்காரு. சரி, அது ஒரு நல்ல பழக்கம். அதை பழகுறதுல தப்பு இல்லை தானே? எங்க அப்பா முட்டை சாப்பிட மாட்டேன், நீ மட்டும் நான் சாப்பிடுறேன். என்ன ஒரு அநியாயமா இருக்கு. என்ன மாதிரி எங்க அப்பா எங்களை முட்டை சாப்பிடாம பழக்கிட்டாரு, நீ ஏன்டா அப்படி வளர்ந்த? சார் ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்ல செய்யறதுக்கு. இல்ல இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. இப்படி தாண்டா அங்க கேவலப்படுது. சார் எனக்கு வந்து என்னன்னா கண்மூடித்தனமா அப்பா பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. கண்மூடித்தனமான்னு சொன்னீங்கல்ல, பழக்கப்பட்டு அப்படியே வளர்ந்ததுனால சோ அது எல்லாமே அப்படியே நம்புறேங்க சார். வேற ஒண்ணும் இல்லைங்க. வேற ஒண்ணும் இல்லையா? அவங்கள வந்து சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலைங்க சார். இது வந்து நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்ல வேண்டாம். வீட்ல எல்லாம் எங்க போய் சாப்பிடுறது? அப்படி வரியா? 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தான் சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடு தானே. ஆமாங்க சார். சும்மா காலே ஏத்துறாவனே. இப்போ நீங்க உங்க வீட்டிலே கவனிச்சுக்கங்க. அவர் சாப்பிடும்போது மட்டும் நீங்க வெளியே போயிட்டு வாங்க. எதுக்கு 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே? அவர் எப்ப முட்டை வாங்கிட்டு வர்றாரோ அப்ப எல்லாம் உங்க அப்பா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னா கால் பண்ணு அப்படின்ட்டு வர வேண்டியதானே? ஓவரா பண்றீங்கம்மா. உங்க அம்மா உங்க அப்பாவுக்காக மாறல. அவங்க வீட்டுல நானும் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். ஆனா நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யார்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கை. அது அங்க சொல்லுங்க. இதுவும் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. அதானே அப்பா தாங்க சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம இருக்கணும். நீங்களும் சாப்பிடுங்க. உங்க அப்பா வந்து ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு நீங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. அந்த சிறந்த மனிதர் சரி எல்லாத்தையும் என் வீட்லயே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணா அது எப்படி லாஜிக்கலி கரெக்டா இருக்கும்? இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. இப்போ இன்னைக்கு பீச் போனோம்னா அது இன்னைக்கு நடக்காது சார். நான் 1 வாரமா கேட்கணும் சார், பீச் போலாமா பீச் போலாமா. இல்ல எல்லா வீட்லயுமே அப்படிதான் இருக்கும். தெரியுமா? அப்படி அது தெரியாது சார். இதுவே அப்பா கிட்ட சொன்னா இப்போ உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டி போவார்ல. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டி போக முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு அவருக்கு 1008 வேலை இருக்கும். நீங்க உங்க அப்பாட்ட கேட்டா அவர் கூட்டு போயிடுவாரு. அதே மாதிரி அவர் பொண்ணு கேட்டா டக்குன்னு போயிடுவாரு. இது இப்படித்தான் வேலை செய்ய, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்க அப்பா கேட்டோடனே கூட்டு போய் பழகிட்டாருல்ல, இவர் இப்போ கொஞ்சம் சேர்த்து வச்சாதானே அவர் பொண்ணு கேட்டோடனே கூட்டி போறதுக்கு அவர் ரெடியா இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு நியாயம், அவர் பொண்ணுக்கு ஒரு நியாயமா? உளறிக்கிட்டு இருக்கேன்ல. டெய்லி காலேஜ்க்கு பாருங்க, டெய்லி 1 hour பேசுவாங்க. நான் எங்க அம்மாட்ட எப்பயாச்சும் மாசத்துல ஒரு டைம் இல்ல எப்பயாவது தான் கால் பண்ணுவேன். என்ன பேசுறீங்க? ஸ்பீக்கர் போடு. சார் எப்பனாச்சும் எதனா இம்பார்ட்டன்டான விஷயம் பேசும்போது மட்டும்தான் சார் ஸ்பீக்கர்ல போட சொல்வேன். அப்புறம் ஒண்ணு சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. இந்த கேப்ல நீ சத்தியவானா நடந்துக்கணும். நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை, சின்ன பொருள் தான் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்ஸ். அது மாதிரி போனதில்லை சார், விட்டது போனதே போங்க. இப்ப பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தரேன். கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பா நான் ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. வரணும்ல, வண்ட ஆகணும்ல, அதானே. நீங்க எங்க இருக்கீங்க? 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? அது தெரியும், அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா அதுக்காக அந்த கேள்வியை கேட்டேன். ஆமா, நீங்க அதிர்ச்சியா இருந்துச்சு. இது என்ன தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு? இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்காந்து யோசிப்பாங்களோ. பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி குடுத்துறம் போறது நம்ம பண்பாடே இல்லையே. ஏன்னா அதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன். ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாக்கு ஃபோன் பண்றது, முட்டைக்கு போய் அப்பாக்கு ஃபோன் பண்றதுலாம் என்ன ஏத்தாப்பதான் கடை இருக்கேன். பழக்கமே இல்ல சார், நான் போய் வாங்கிக்கணும் சார். நீங்க மைக்க புடுங்கி எல்லா அப்பா கிட்டையும் பேசுங்க சார். இன்னமும் உங்க பொண்ணை நீங்க ஏன் இப்படி சின்ன வயசுல அப்படி வளர்த்துட்டீங்க, இப்பயும் ஏன் அவங்களோட
இந்த தற்கொலைத்தனத்துக்கெல்லாம் நீங்க உடன் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு கேளுங்க. பக்கத்துல சும்மா தானே உட்காந்துருக்காங்க. இப்ப அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு கஷ்டமா போயிடும். ஏமா உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாருல, எதுக்கு சும்மா சும்மா இங்கே ஃபோன் பண்ற? இப்போ திடீர்னு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும். ஐயோ ஒரு முட்டை கூட வாங்குறதுக்கு அப்பா இல்லையானு கஷ்டப்படும்ல. அப்போ நீங்க தானே அதை சொல்லி கொடுக்கணும். அதுதானமா பழகுறோம். அது அனாவசியம். எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். எல்லாம் கொழுப்புடி. அதாவது இப்ப செல்லம் கொடுக்கறது பாசத்தை காட்டுறது வேற. ஆனா தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதுதான். இல்ல சார், இது இனிமேல் இது பண்ணுங்க சார். திருந்துங்கடா டேய். இனிமேலா? இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. எனக்குமே எங்க வீட்டுக்கார் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல சார். அப்பாவும் பண்ணி நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் அவர் ஓகே, உங்களுக்கு உங்க அப்பா பண்ணி பழகிட்டாரு, வீட்டுக்காரர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அடுத்தது நம்ம பெத்த பிள்ளைய நமக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கும்னு இப்படியே போயிருவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? தொல்லை பண்ணுவீங்க அதானே. சும்மா அந்த காரணம் சொல்லணுங்கிறதுக்காக இரிட்டேட்டிங் ரீசன் எல்லாம் சொல்லாதீங்க மேடம். எவ்வளவு நாளாடா சார் வேண்டிய வேலை பார்த்தா நீங்க கம்ப்ளீட்லி ரிசீவரா இருக்க. முதல்ல அப்பா பாத்துக்கிட்டாரு, இப்ப கணவர் பாத்துப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் பண்றத பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போலாமா கேட்டா அப்பா வீட்டுக்கு போலாம். ஒரு 4th வீக் நான் கேட்குறேன், என்னமா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு. அங்கே என்னதான் இருக்கு? அப்பா இருக்காரு. அப்பாவோட என்ன பண்ணும்? அப்பாவோட விளையாடுன்னு சொல்லி 2 பேரும், அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா சின்ன பையன், அவங்க வச்சுக்கிற டாய் வச்சு 2 பேரும் ஆடிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லப்படாதா? பக்கத்துல கொடுங்களேன். அது கேட்பங்க. அப்பா நாங்க வரோம்ப்பா அப்படின்பா. அப்படி சரி வா சாமி அப்படின்னு சொல்லிடுவோம். சார் நீங்க அப்பா வரவான்னு கேட்டா, ஏமா போன வாரம் தானே வந்த, புருஷன் கூட வேற எங்கேயாவது போமா, அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்லணும். உங்க பொண்ணு சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லுவீங்கல்ல. அது இப்போ பொண்ணு மேல பழி போடுறது. நான் சொல்லுவேன் சார், ஆனா வாஜாமின்னு சொல்லிடுறேன் சார். சரி வரட்டும், வீட்டுக்கு மாப்பிள்ளையும் மருமகனும் வர்றாங்க, உங்க பொண்ணு ஒரு பொம்மை காரை தூக்கிட்டு வந்து வாப்பா முட்டி முட்டி விளையாடுவோம்னா போறீங்கல்ல. ஏமா லூசாமா நீ, மாப்பிள்ளை உட்கார வச்சுட்டு கார்ல முட்டி முட்டி விளையாடலாம், அதுவும் நம்ம ஒரு வீட்டுல இருக்கிற சின்ன பையனை கூட்டிட்டு வரோம். அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஏமா கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கமா, சின்ன வயசுல விளையாண்டா ஓகே, இப்ப மாப்பிள்ளையும் வந்திருக்காரு, அவரை உட்கார வச்சுட்டு வா விளையாடுவோம்னா என்ன அர்த்தம்? அது அந்த புள்ள சரி பரவாயில்ல, அவரு அவங்க அப்பா. அதுதான் சொல்றேன், புள்ள மேல பழி போடாதீங்க நீங்க. அவர் புள்ள வர மாதிரி இருப்பாரு, அவர் ஒரு பொம்மைக்கார வச்சுக்கிட்டு எப்ப புள்ள வரும் வெயிட் பண்ண வரும் இருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் ஆக்சுவலா மேரேஜ் ரெடி ஆனும்போது திருப்பூர்ல இருந்தாங்க, நாங்க ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. தாமரபரணில தலைமுழுக சரி பிள்ளை அங்கே கட்டி கொடுக்குறோம்ல, சரி பக்கமா சொந்தம் வந்துக்கு நாம இருந்துக்கலாம். இல்ல இல்ல பிள்ளை வந்து நம்மளை பார்க்குறது திருப்பூர் வரணுங்களா? அப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்போ அந்த சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன், அந்த மாதிரி. மாமா என்ன அதுக்குள்ள ஒரு சண்டை. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலா காலேஜ் ப்ரொஃபசர். ஒய்ஃபோட அப்பானா உங்க மாமனார சொல்றீங்களா? ஓ மாமான்னு சொல்லுங்க. முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. சோ அவர் வந்து எப்பவும் பங்க்சுவலா இருப்பாரு. சோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அது நல்ல பழக்கம் தானே. ஸோ வீட்டில் இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரோம்னா ஷூ ரேக்கில் தான் விடணும். ஸோ வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக குளிக்க போயிடணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. இல்லைங்க, இது வந்து அவங்க அப்பா இருந்தாரு அதனால என்ன அப்படி இருக்க சொல்றாங்க இல்லை, இது எல்லாரும் இப்படி தான் இருக்கணும். வேலை முடிச்சு பஸ்ஸில் எல்லாம் வந்த உடனே குளிக்க போகாமல் வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஷூரேக், அதுக்கு பேரே ஷூரேக் தானே, அதையும் வாங்கி வச்சு போட்டு செலவு பண்ணி ஷூவை கீழே போட்டு போனா அப்புறம் என்ன பண்றது? இப்போ உங்களோட சோம்பேறித்தனத்தை இந்த இதுக்குள்ள கொண்டு வந்து அப்படியே பூத்த பார்க்காதீங்க. அவங்க வித்தியாசமா ஏதாவது அவங்க அப்பா பண்ற மாதிரி ஏதாவது பண்ண சொல்றாங்கன்னு சொல்லுங்க, என்னையும் வந்து கார் ஓட்டி விளையாட சொல்றாங்க, அது மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகே சப்போர்ட் பண்ணலாம். இது எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். அதை வந்து சொன்னா அவங்க அப்பா மாதிரி இருக்கு சொல்றாங்க அப்படின்னு கதை சொல்லக்கூடாது. அப்படியே பழகிட்டேன். அப்பா வந்தோடனே அவரு ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு அதாவது அந்த பிளேஸ்ல வச்சுட்டு குளிக்க போயிடுவார். ஸோ சேம் திங் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வித் ஹிம். ஆனா இதெல்லாம் வழக்கமா பண்றது இல்லை. இட்ஸ் நாட் த கன்வென்ஷன். வழக்கத்தை மாத்துவாங்க சார். யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட், மை ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் நீங்க அவர்கிட்ட இது வழியா சொல்ல ட்ரை பண்றீங்க. அவனா பண்றான், அவன் கேரக அப்படி இருக்கு, புரியுது. அப்புறம் அதை இன்சிஸ்ட் பண்றீங்க. அது எங்க அப்பா கிட்டே அது கஷ்டமா தான் இருந்திருக்கு. சின்ன வயசுல வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்போ வருவாரு நான் சொல்லணும்னு. உங்களுக்கு மாதிரி கஷ்டமாவே இருக்குது பிடிக்குமா? அப்படி இல்ல,
இல்ல அது பழக்கப்பட்டதுனால இப்போ அது வந்து எனக்கு ப்ளஷரா மாறிடுச்சு. நினைச்சா கேவலமா தான் இருக்கு. என்ன பண்றது? தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் சரிங்க. சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, ஆனா அவங்க எதுவும் பேசல. போன வாட்டி வந்தாரே ஒரு சீஃப் கெஸ்ட், தனி கண்டென்ட் கொடுத்தாரு. வந்தா அப்படி வரணும் சார், கவுன்சிலிங் தேவைப்படும். ஆனா நல்லா இருக்கு, இது கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. ஃபுல் எபிசோடே நாங்க அப்புறம் பாக்குறோம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நைஸ். ஆனா வந்த அத்தனை பிரின்சஸ்லயும் வாங்க அங்கிள் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் ஆனா அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. எதுக்கு சார்? விளையாடுறதுக்கு தான். அங்க வீட்டுல சின்ன பையன் இருக்கான், அவரு அவங்க அப்பா பொண்ணு எப்படி இருக்கும். இந்த பக்கம் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உட்காந்து இப்படி உட்காந்துருப்பாரு, அவங்க டேடோட ஒய்ஃப் கிச்சன் பக்கம் உட்காந்து இப்படி உட்காந்துருப்பாங்க. மாமியார் மருமகனும் பேசிக்குவாங்க. அவங்க ஒரு கார் எடுத்துட்டு விளையாடுறது. இவங்க என்ன பண்றாங்கன்னா மாமியார் மருமகன் ஒரு கார் எடுத்துக்கிட்டு நீங்க வாங்க அந்த பக்கம் விளையாடணும். அப்ப தெரியும் ஏமா உன் புருஷனை கூட்டி கிளம்பு அப்படின்னு இருந்தாலும் நானா இருந்து அதைத்தான் பண்ணுவேன். நீங்க வாங்க நம்ம விளையாடணும்னு சொல்லி ஒரு கார் எடுத்து வச்சுக்கிட்டு உருன்னு உருட்டுவேன், இரிட்டேட் பண்ணுவேன். நல்லா இருக்கு. வித்தியாசமான டாபிக் எல்லாம் வருது. அடுத்த வாரம் என்ன வருதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன்.